Hello everyone, இது கம்பைலர் டிசைன் யூனிட் 2 ஓட 14th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல LR0 ஐட்டம்ஸ் வச்சு எப்படி LR0 பேர்ஸருக்கு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல அதே LR0 ஐட்டம்ஸ் வச்சு எப்படி SLR1 பேர்ஸருக்கு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் அப் பாசிங் ஒரு வீடியோ இருக்கும், LR0 ஐட்டம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சோ கம்பைலர் டிசைன் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல யூனிட் 2 ஓட 10th லெக்சரையும் யூனிட் 2 ஓட 12th லெக்சரையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப இந்த வீடியோல SLR1 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஒரு கிராமர் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் SLR1 பாசிங் டேபிள் கொடுத்துருவாங்க. அதான் நம்ம பண்ண போறோம். இதுல ஸ்டெப் 1 எப்பயும் போல LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதான் நம்மளோட ஸ்டெப் 1. சோ LR0 ஐட்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்திருக்கோம். அதுல உள்ள கண்டுபிடிச்சதான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். I0, I1, I2, I3, I4, I5, I6 இது நம்ம கண்டுபிடிச்ச LR0 ஐட்டம்ஸ். சோ இப்படி ஒரு டயக்ராம் டிரா பண்ணோம். ரொம்ப சிம்பிளானதுதான். டயக்ராம் டிரா பண்ணி அதுல LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சா அதை எடுத்து வச்சாச்சு. சோ இதுல இருந்து நம்ம எப்படி பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ SLR1 பொறுத்த வரைக்கும் நடுவில் இன்னொரு சின்ன ஸ்டெப் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளோட ஸ்டெப் 2. LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட வேரியபிள்ஸ் எல்லாத்துக்குமே ஃபாலோ கண்டுபிடிச்சிடணும். சோ நம்ம ஃபாலோ ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. சோ சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எஸ்ஸோட ஃபாலோ என்னது? எஸ் வந்து ஸ்டார்டிங் சிம்பிள்னால ஃபாலோல டாலர் வந்துடும். நெக்ஸ்ட் எஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எங்கேயா இருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே இல்ல. சோ அப்ப டாலர் மட்டும் தான் எஸ்ஸோட ஃபாலோ. நெக்ஸ்ட் ஏவோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஏவோட ஃபாலோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ ரைட் ஹேண்ட் சைடு எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு. சோ இந்த 3 ஏக்கும் அடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஏதோ அதான் ஃபாலோ ஆஃப் ஏ. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஏக்கு பாக்க, இந்த ஏக்கு அடுத்து வர ஃபர்ஸ்ட் டெர்மினல் எது? ஏவோட ஃபர்ஸ்ட் தான் வரும். ஏவோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ இருக்கு, இல்லைன்னா பி இருக்கு. சோ இங்க என்னென்ன போடணும்? ஏ பி. சோ இப்ப ஒரு ஏக்கு பார்த்து முடிச்சிட்டேன். சாரி, இன்னும் 2 ஏக்கு இருக்கு. இந்த ஏவோட ஃபாலோ எப்படி கண்டுபிடி? இந்த ஏக்கு அடுத்து வர ஃபர்ஸ்ட் என்னது? எதுவுமே இல்லைங்கிறனால இந்த எஸ்ஸோட ஃபாலோ தான் இதுலயே வரும். சோ அப்ப எஸ்ஸோட ஃபாலோ என்ன இருக்கு? டாலர். சோ டாலர் இங்க போட்டுக்கணும். முடிச்சா? இப்ப நெக்ஸ்ட் 2 ஏக்கு முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ஏ, இந்த ஏலையுமே நெக்ஸ்ட் எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்றோம்? இதோட ஃபாலோவை எடுத்து எழுதிக்கணும். சோ அதோட ஃபாலோ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எதுவுமே தேவையில்லை. சோ இதான் நம்மளோட ஏவோட ஃபாலோ. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஃபாலோ கண்டுபிடிச்சாச்சு. சோ இதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். சோ நம்ம டேபிள் நம்ம அதே மாதிரிதான் LR0ல பார்த்த மாதிரியே தான் அதே டேபிள் தான் போடுறோம். சோ சைட்ல என்னது? நம்மளோட ஸ்டேட்ஸ் 7 ஸ்டேட் இருந்தனால 0 1 2 3 4 5 6 போட்டாச்சு. மேல என்னது? ஆக்ஷன் கோட்னு 2ஆ பிரிக்கிறோம். அந்த ஆக்ஷன்ல என்ன இருக்கும்? நம்மளோட டெர்மினல்ஸ் ஏபின்னு இருக்கும். அது கூட சேர்த்து டாலர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இந்த கோட்டுல என்ன இருக்கும்? நம்மளோட வேரியபிள்ஸ் ஏஎஸ் இருக்கு. நம்ம கொடுத்துருக்க கிராமர்ல இருந்து எடுத்து எழுதுறோம். இந்த ஸ்டேட்ஸ் எதுல இருந்து இருக்கும்? இந்த LR0 ஐட்டம்ஸ் இருந்து I0, I1, I2, I3, I4, I6 இருக்கு. சோ அதனால 0 1 2 3 4 5 6 எழுதுறோம். ஓகேவா? சோ நம்ம டேபிள் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சாச்சு. இதுல இப்ப ஃபில் பண்ணணும். சோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்த மாதிரியே தான் ஸ்டார்டிங்ல கோ டு பார்த்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். சோ கோ டுல என்ன இருக்கு? I0, S, I1. I0ல S வர்றப்ப I1க்கு போகுது. சோ I0ல S வர்றப்ப I1க்கு போகுது. ஓகேவா? சோ இப்படி ஒவ்வொரு கோட்டுவா பார்த்து எழுதிட்டே வரப்போ I0 இப்ப 2வது கோட்டு பாருங்க. I0ல A வர்றப்ப I2க்கு போகுது. சோ I0ல ஏ வர கேபிட்டல் ஏ வர்றப்ப I2க்கு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப 3வது கோட்டு I0ல ஸ்மால் ஏ வர்றப்ப I3க்கு போகுது. சோ I0ல ஸ்மால் ஏ வர்றப்ப நம்ம இது என்ன சொன்னோம்? டெர்மினல் வந்துச்சுன்னா நம்ம ஷிஃப்ட்னு போடணும். சோ I0ல ஸ்மால் ஏங்கிற டெர்மினல். சோ ஆக்ஷன்ல எப்பவுமே ஷிஃப்ட் ரெடியூஸ் மட்டும் வரும். சோ இங்க வந்து ஷிஃப்ட்னு போடுறேன். எங்க போகுது? I3க்கு போகுது. அதனால நான் S3ன்னு போடுறேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் 4வது கோட்டுக்கு வாங்க. I0ல பி வந்துச்சுன்னா I4க்கு போகணும். சோ I0ல பிங்கிறது டெர்மினல். சோ எஸ்ன்னு போட்டு எங்க போறேன்? 4க்கு போறேன். அதனால S4 முடிஞ்சா? இப்ப 4 கோட்டு முடிச்சாச்சு. இப்ப அடுத்த கோட்டு இங்க இருக்கு. I2ல ஏ வந்துச்சுன்னா எங்க போறோம்? I5க்கு போறோம். சோ I2ல கேபிட்டல் ஏ, I2ல கேபிட்டல் ஏ எங்க வந்துச்சுன்னா போறோம்? I5க்கு போறோம். நெக்ஸ்ட் இப்ப இந்த கோட்டு I2ல ஸ்மால் ஏ வந்துச்சுன்னா எங்க போறோம்? I3க்கு போறோம். I2ல
ஸ்மால் ஏ வந்துச்சுன்னா I3 ஸ்மால் ஏங்கிறது டெர்மினல். ஸோ அப்ப ஷிஃப்ட் போட்டு 3 போடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கோட்டு இருக்கு? I2ல B வந்துச்சுன்னா I4க்கு போறேன். I2ல B வந்துச்சுன்னா B என்னது டெர்மினல். ஸோ B வந்துச்சுன்னா I4க்கு போறேன். அப்ப S4 ஷிஃப்ட் 4. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன கோட்டு இருக்கு? இப்ப I2ல எல்லா கோட்டும் முடிச்சாச்சு. இப்ப I3ல உள்ள கோட்டு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? I3ல A வந்துச்சுன்னா எங்க போறேன்? I6க்கு போறேன். ஸோ I3ல கேபிட்டல் A வந்துச்சுன்னா I6க்கு போறேன். நெக்ஸ்ட் என்ன கோட்டு இருக்கு? I3ல ஸ்மால் ஏ வந்துச்சுன்னா I3கே போறேன். ஸோ I3ல ஸ்மால் ஏ டெர்மினல். ஸோ I3ல ஸ்மால் ஏ வந்துச்சுன்னா I3கே போறேன். அப்ப ஷிஃப்ட் 3. இப்ப நெக்ஸ்ட் என்ன கோட்டு இருக்கு? இந்த கோட்டு I3ல ஸ்மால் B வந்துச்சுன்னா I4க்கு போறேன். ஸோ I3ல B வந்துச்சுன்னா I4. B என்னது டெர்மினல். ஸோ அப்ப ஷிஃப்ட் 4. ஸோ அடுத்து என்ன கோட்டு இருக்கு? ஸோ அவ்வளவுதான், கோட்டு முடிஞ்சு. ஸோ கோட்டு முடிஞ்சுன்னா இதோட நம்ம ஷிஃப்ட் ஃபில் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ கோட்டு முடிஞ்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்காது? இதுல என்ன எத்தனை வேல்யூ ஃபில் பண்ணிருக்கோம் என்னங்க? 2 2 3 4 5 6 மொத்தம் 10 வேல்யூ ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ எத்தனை கோட்டு இருக்கு? மொத்தம் 10 கோட்டுஸ் தான் இருக்கு. 10 வேல்யூஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கோட்டு முடிச்சாச்சு. அப்ப ஷிஃப்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஷிஃப்ட் ஃபில் பண்ணக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னேன்? அக்செப்ட் ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னேன். அக்செப்ட் எப்படி ஃபில் பண்ணணும்? நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்ல ஒரு கிராமர், ஸ்டார்டிங் சிம்பிள். ஸோ S' ஒரு ஸ்டார்டிங் சிம்பிள் வச்சோம். அந்த ஸ்டார்டிங் சிம்பிளை எப்ப ரீட் பண்ணி முடிச்சிருக்கோம்னு பார்க்கணும். ஸோ இந்த I1ல நம்ம ரீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த I1ல டாலர்னு ஒன்று இருக்கும். அந்த டாலர்ல போய் அக்செப்ட் எழுத போறோம். ஸோ I1ல டாலர் இருக்கா? அந்த டாலர்ல போய் நான் அக்செப்ட் எழுத போறேன். ஸோ அவ்வளவுதான், அக்செப்ட்னு எழுதுனா போதும். இதுதான் அக்செப்ட். நம்ம ஸ்டார்டிங் சிம்பிள் S' வந்து எங்க ரீட் பண்ணி முடியுதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்டேட்ல டாலருங்கிறதுல நம்ம போயிட்டு அக்செப்ட் எழுதுறோம். இது அக்செப்ட் ஃபில் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாசிங் டேபிளுக்குமே சேமா தான் வரும். ஸோ இது வரைக்கும் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. இப்ப ரெடியூஸ் ஃபில் பண்ண போறோம். ரெடியூஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஃபாலோ கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம போன பாசிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் வந்து இந்த ரோ ஃபுல்லா போடுவோம். இங்க ரோ ஃபுல்லா போடாம இந்த ஃபாலோ, ஸோ ஃபாலோல என்ன இருக்கோ அதுல மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. இப்ப என்ன சொன்னோம்? ஸோ ரெடியூஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நம்பர் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடக்ஷன் இருந்துச்சு? S gives AA ஒரு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. இது நம்ம கிராமர்ல இருந்து அப்படியே எழுதுறோம். கொஸ்டின்ல கொடுத்தது அப்படியே எழுதுறோம். A gives ஸ்மால் a கேப்ஸ் ஏன்னு இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? A gives Bன்னு இருக்கும். ஸோ அப்படியே எழுதியாச்சு. ஸோ இது ஆட் ஃபார்மா இருக்கு. ஸோ இதுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்கேன். ஸோ வரிசையா எழுதுங்க. வரிசையா எழுதிட்டு வரிசை நம்பர் கொடுத்துருங்க. 1 2 3ன்னு நம்பர் கொடுத்தாச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஐட்டம்ஸ் இதுல என்னென்னு பாருங்க. I5 ஒரு ஃபைனல் ஐட்டம், I6 ஒரு ஃபைனல் ஐட்டம், I4 ஒரு ஃபைனல் ஐட்டம். ஃபைனல் ஐட்டம்னா என்னது? நம்ம டாட் லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது ஃபைனல் ஐட்டம். ஸோ ஃபைனல் ஐட்டம் இந்த 3 தான் இருக்கு. I5 I6 I4 இருக்கு. இது வந்து நம்ம ஃபைனல் ஐட்டம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஃபைனல் ஐட்டம் கிடையாது. ஏன்னா இது நம்ம ஸ்டார்டிங் சிம்பிள் அக்செப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஃபைனல் ஐட்டம் கிடையாது. மீதி டாட் லாஸ்ட்ல இருக்காதான் ஃபைனல் ஐட்டம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் I5 பார்க்கேன். I5ல என்ன ப்ரொடக்ஷன் இருக்கு? S gives AA இருக்கு. இந்த S என்னது? இந்த S ஓட ஃபாலோ இருக்கா? ஸோ S ஓட ஃபாலோ என்னென்ன பார்த்திருக்கோம்? டாலர் மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ அந்த S ஓட ஃபாலோல மட்டும் S ஓட ஃபாலோ என்னது? டாலர். எங்க இருந்துச்சு? அது I5ல இருந்துச்சு. ஸோ இந்த 5ல டாலர்ல மட்டும் R போட போறேன். ஓகேவா? இது எந்த ப்ரொடக்ஷனோட ரெடியூஸ்? S gives AA ஓட ரெடியூஸ். S gives AA எத்தனை நம்பர்ல இருக்கு? 1 இருக்கு. ஸோ அப்ப இங்க R1 போடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம போன பார்சல் எல்லா 0 பார்சல் என்ன பார்த்தோம்? I5 ஃபுல்லா R1 போட்டோம். இங்க அப்படி போடாம அது எந்த ப்ரொடக்ஷன்? S ஓட ப்ரொடக்ஷன். ஸோ அப்ப S ஓட ஃபாலோல என்ன இருக்கு? டாலர் இருக்கு. அந்த டாலருக்கு மட்டும் நான் R1 போறேன். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஃபில் பண்றோம். உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். போக போக பழகிறோம். இப்போ பாருங்க, I6க்கு பாக்க. ஸோ I6ல என்ன இருக்கு? ஏங்கிற ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ ஏவோட ஃபாலோ என்ன இருக்கு? AB டாலர். மூணுமே இருக்கு. அப்ப நோ ப்ராப்ளம். I6 பொறுத்த வரைக்கும் I6 பொறுத்த வரைக்கும் மூணுமே AB டாலர் மூணுலயுமே போட்டுக்கலாம். ஸோ I6ல AB டாலர் போட்டாச்சு. இப்ப I6ல என்ன ப்ரொடக்ஷன் வருது? A gives AAன்னு வருது. அது எத்தனை நம்பர்ல வருது? A gives AA செகண்ட் நம்பர்ல இருக்கு. ஸோ R2 R2 R2ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட்
ஐ4ல என்ன இருக்கு, ஏங்கிறது இருக்கு. ஸோ ஏவோட ஃபாலோ என்ன இருக்குன்னு பாருங்க, ஏபி டாலர் தான் இருக்கு. ஸோ ஐ4 பொறுத்த வரைக்கும் மூணுலயுமே ஏபி டாலர் மூணுலயுமே ஆர் போட்டுக்கலாம். ஸோ ஐ4ல ஏ பி டாலர் மூணுக்குமே ஆர் போட்டுக்கிறேன். இப்ப அது என்ன ப்ரொடக்ஷன், ஏ கிவ்ஸ் பின்னு இருக்கு. ஸோ ஏ கிவ்ஸ் பிங்கிற எந்த ப்ரொடக்ஷன் இருக்கு, இங்க இருக்கு, மூணாவது ப்ரொடக்ஷன். ஸோ அதனால R3 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 போட்டாச்சு. ஸோ இப்படிதான் ரெடியூஸ் ஃபில் பண்ணணும். ஃபைனல் ஐட்டம்ஸை மட்டும் பார்த்து அந்த ஃபைனல் ஐட்டம் எந்த ப்ரொடக்ஷன் வேரியபிள்ல இருக்கு, அந்த ப்ரொடக்ஷன் வேரியபிளோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். அந்த ஃபாலோல மட்டும் நம்ம ரெடியூஸ் ஃபில் பண்ணா போதும். ஸோ இதான் SLR1 பாசிங் டேபிள் பொறுத்த வரைக்கும். இந்த ரெடியூஸ் மட்டும்தான் மாறும், மீதி எந்த இதுவுமே மாறாது. எல்லா பாசிங் டேபிளையுமே ரெடியூஸ் மட்டும்தான் மாறும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்க தெளிவா பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இதுதான் SLR1 பாசிங் டேபிள். ஸோ இப்படிதான் LR0 ஐட்டம்ஸ் வச்சு SLR1 பேசருக்கு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த LR0 பேசர் மாதிரியே தான். இங்க என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பா ஃபாலோ கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், நம்ம ரெடியூஸ்ல அந்த ஃபாலோல மட்டும் ரெடியூஸ் ஃபில் பண்றதுக்காக தான் கண்டுபிடிக்கும். ஸோ இது மட்டும் தான் LR0 பேசருக்கும் SLR1 பேசருக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.